ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வர வர உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடந்து கொள்ளும் விதத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு பயமாக உள்ளது. காரணங்கள் என்ன தெரியுமா? சில சமயங்கள் நீ நீயாகவே இல்லை. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உனக்கு தெரியவில்லை. ஒரு இடத்தில் உட்கார்ந்திருந்தால் பக்கத்தில் யார் வந்து உட்காருகிறார்கள் என்றும் தெரியவில்லை. உன்னிடம் ஒருவர் பேசிக்கொண்டு இருந்தால் அவள் என்ன பேசுகிறார்கள் என்று உனக்கு தெரியவில்லை. யோசனைகள் வேறெங்கோ இருக்கிறது, ஆனால் ஆள் மட்டும் அந்த இடத்தில் இருக்கிறார். இப்படிதான் இருக்கிறார். இப்படியெல்லாம் நீ வாழ்ந்தால் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. எல்லோரும் உன்னை ஏமாற்றி விடுவார்கள். நீ நன்றாக யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது உன்னை அதிகமான பேர் ஏமாற்றினார்கள். ஆனால் இப்பொழுது நீ நீயாகவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை ஏமாற்ற மாட்டார்களா என்ன? நீ நீயாக இருக்க கற்றுக்கொள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன்னுடைய மனதை மட்டும் எந்த ஒரு காரணம் கொண்டும் விட்டு விடாதே. உன்னுடைய மனமானதுதான் உனக்கு உதவியாக இருக்கும். எப்பொழுதும் இருண்டு அறையில் உட்கார விரும்புகிறார், யாருமே இல்லாமல் இருக்க விரும்புகிறார், தனிமையை விரும்ப ஆரம்பித்து விட்டார். முன்பெல்லாம் அப்படி கிடையாது. சந்தோஷமாக 4 பேருடன் இருப்பதை விரும்புவார். ஆனால் இப்பொழுது அதிகமாக சிந்திக்க சிந்திக்க நீ யாரையுமே விரும்புவது கிடையாது. எல்லா நேரத்திலேயும் தனிமையை மட்டும் விரும்பி உன்னுடைய வாழ்க்கையில் தனிமையிலேயே இருந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வாயோ என்று எனக்கு பயமாக உள்ளது. தெய்வமாகிய எனக்கு உன்னை மாற்ற முடியும். ஆனால் எனக்கு நீ அதற்கெல்லாம் ஒத்துழைத்தால் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்ற முடியும். நான் தெய்வம், ஆனால் நீங்கள் அனைவரும் என்ன நினைக்கிறீர்கள்? தெய்வம் நினைத்தால் மாற்ற முடியாதா? இந்த விஷயம் நடக்காதா, அந்த விஷயம் நடக்காதா என்று நினைக்கிறீர்கள். தெய்வம் நினைத்தால் எல்லாமே முடியும் தான். ஆனால் நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும். ஒரு 2 வழிகளை காட்டுகிறேன் என்று வைத்துக்கொள். ஒரு வழியானது நல்ல வழி, ஒரு வழியானது கெட்ட வழி. ஆனால் உனக்கு நான் அதையெல்லாம் சொல்லாமல் 2 வழி இருக்கிறது. என் கையை பிடி, நான் அதை அழைத்து போகிறேன் என்று சொன்னால் என்னை நம்பி நீ கையை பிடிக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு நானே போய்கொள்வேன் என்று சொல்லும் பொழுது என்ன செய்ய முடியும்? அதுதான் நான் சொல்ல வருவது. தெய்வம் உனக்கான எல்லா விஷயமும் செய்யும். ஆனால் தெய்வத்துடைய கையை பிடிக்க வேண்டும். நீ ஒன்று செய்ய, நான் ஒன்று செய்ய என்றால் அது வாழ்க்கையே அல்ல. நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் உன் வாழ்க்கையில் செய்கிறேன். அதே போல நீ என்ன நினைக்கிறாயோ அதை செய் என்றுதான் சொல்கிறேன். உன்னுடைய இப்பொழுது நினைப்பு முழுவதும் நாம் எது செய்தாலுமே தவறாக முடிகிறது. அது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் போய் முடிகிறது. எதற்காக? நம்முடைய பேச்சை, நம்முடைய வாழ்க்கையை, நம் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டும். யாரோ ஒருவர் ஏதோ சொல்வா, செய்யட்டும் என்று நினைக்கிறார். அது எத்தனை காலத்திற்கு மற்றவர் உன்னை தூக்கி சுமப்பார்கள்? சொல் பார்க்கலாம். இப்பொழுது இடிந்து உட்கார்ந்து இருக்கிறார். இடிந்து சொல்ல முடியாத அளவுக்கு இடிந்து போய் இருக்கிறார். இந்த இடிந்து போய் மனதளவில் உடைந்து போய் உட்கார்ந்திருக்கும் உன்னிடம் நான் என்ன பேச முடியும்? எந்திரிச்சு உன் வேலையை பாரு. உன் வேலையை நீ பார்க்கும் பொழுது அதிகமான நல்லது உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு கஷ்டம் வந்துட்டுன்னா அதுலயே நீ உட்கார்ந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அது நிச்சயமா உன்னை தூக்கி விடாது. கஷ்டமா, சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் வச்சு யோசிச்சு நீ ஒரு விஷயத்த விட்டேன்னு வச்சுக்கோ, தானா கஷ்டம் போகும், தானா உனக்கான நல்லது நடக்கும். ஒரு விஷயம் உதாரணமா சொல்றேன். நீ ஒரு வேலைக்கு போற, வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல அங்க இருப்பவர்களுக்கு உன்னை பிடிக்கல. ஆனா நீ நேர்மையா இருக்க, எல்லாருக்கும் நல்லது செய்யற, எல்லா விஷயத்துலயும் சரியாதான் இருக்க. ஆனா அங்க இருக்கும் ஒருவருக்கு உன்னை பிடிக்கல, என் முதலாளிக்கே உன்னை பிடிக்கலன்னு வச்சுக்கோ. அதுக்காக பிடிக்கலையே என்று நினைச்சு வருத்தப்படக்கூடாது. அங்கேருந்து வெளியே வந்துடணும். ஏன்னா அது உன்னுடையது இல்லை. போய் வேலைதான் பாக்குற, அங்க இருந்து வெளில வந்து வேற வேலைதான் தேட பார்க்கணுமே தவிர அதே இடத்துல உட்கார்ந்துட்டு ஐயோ அவங்க என்ன இப்படி நினைச்சிட்டாங்களே, இவங்க இப்படி நினைச்சிட்டாங்களே என்று நினைத்து கவலைப்படக்கூடாது. அடுத்தடுத்து என்று ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். யாரோ ஒருவன் உன்னை ஏதோ ஒரு விதத்தில் தவறாக நினைத்தால் நீ அப்படிதான் என்று ஆக மாட்டாய். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருமே யாரையும் புரிஞ்சுக்க முடியாது. சொல்ல போனால் இப்பொழுது நீ இருக்கிறாய் என்றால் உன்னை யாரும் புரிஞ்சுக்க முடியாது.
உன் நண்பன் இருக்கிறான் என்ற அவனை நீ முழுமையாக புரிஞ்சுக்க முடியாது. உன்னை பத்தி உனக்கு தெரியாததா மற்றவனுக்கு தெரிய போகுது? உன்னை பத்தி உனக்கு தான் தெரியும். உங்க பெத்த அம்மா அப்பாவுக்கே தெரியாது. உன் மனசுல என்ன நினைக்கிற, என்ன விஷயத்த செய்யணும்னு நினைக்கிற, நீ எந்த வழியில போகணும்னு நினைக்கிற, எதுவுமே தெரியாது. உனக்கு தான் தெரியும். அதனால மத்தவன் இதை பேசுறான், அதை பேசுனா, நீ இந்த ஒரு விஷயத்த செஞ்சதுனால நீ தோத்து போயிட்ட, இதனால 10 பேர் உன்னை பேசுறாங்க, இதெல்லாம் பத்தி யோசிக்காத. இந்த காலத்துல நிறைய வழிகள் இருக்கிறது உன்னோட வாழ்க்கையை வாழ்வதற்கு. நீ இழந்து போய் உட்கார்ந்திருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து உன்னால எந்த வேலைக்குள்ளையும் போய் செய்ய முடியாது. முதல்ல உடைந்து போன மனதை எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில தட்டி எழுப்பி ஓடு. அந்த ஓடுற ஒவ்வொரு நிமிஷமும் உன் கைய புடிச்சிட்டு இந்த சாய் இருப்பேன். இந்த சாய்க்கு அதை விட வேற என்ன வேலை சொல் பார்க்கலாம். உனக்கு ஓடுறது வேலைனா உன் கைய புடிச்சிட்டு உன் கூட வர்றது இந்த சாயுடைய வேலை. சாய் எப்பொழுதுமே உன்னோடு இருப்ப. சத்தியமா இந்த நிமிஷம் உன் தலையில் அடிச்சு சத்தியம் செய்து சொல்கிறேன், இது மன ஆறுதலுக்கான வார்த்தை அல்ல, நடக்க போகும் வார்த்தை இது. இந்த சாய் உன்னோடு இருக்கிறேன், இருக்க போகிறேன், இனிமேலும் இருப்பேன் என்று சொல்வது உண்மையான வார்த்தை. இந்த வார்த்தை உன்னை எந்த அளவுக்கு ஊக்குவிக்கும் என்பது எனக்கு தெரியும். நீ அதனால் எதையுமே நினைச்சு கவலைப்படாது. முடிஞ்சு போய் இருக்கிற ஒன்ன ஒட்ட வைக்கிறது எனக்கு தெரியும். ஒட்ட வைக்கலாம், நான் ஒட்ட வைப்பேன். அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நான் எழுப்பி நிப்பாட்டுவேன். யாரெல்லாம் நீ கீழே விழும் பொழுது கையையும் கொடுக்காம மேலும் மேலும் விழுந்துட்டியா இது உனக்கு தேவைதான், இது தேவைதான் என்று கைதட்டி சிரித்து அவருடைய வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருந்தாங்களோ, உன்னுடைய வாழ்க்கையை வச்சு கிண்டல் கேலியா செஞ்சாங்களோ, அவர்களுக்கு மத்தியிலேயே உன்னுடைய தலையை நிமிர வைத்து அவருடைய தலையை குனிய வைப்பேன். இது இந்த சாய் உனக்கு செய்து தரும் சத்தியம். இந்த சத்தியமானது ஒரு நாளும் பொய் ஆகாது. இந்த சத்தியம் என்றும் என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் கேட்டுட்டே இருக்கும். ஏதாவது சோர்ந்து போயிட்டுனா ஓடிவா, என்கிட்ட வா, எங்குமே போவாது, எந்த இடத்துக்குமே போவாது, இந்த சாயிட்ட வா. இந்த சாயுடைய கண்ணை பாரு, கண்ணை பார்த்து என்ன சொல்லணுமோ சொல்லு. அழணுமா அழு. முதல்ல நீ அழாத அழாத அழாதன்னு சில சமயம் நானே சொல்வேன். ஆனால் நான் எப்பொழுது தெரியுமா அழாதே என்று சொல்வேன்? அது எல்லையை மீறும் பொழுது. ஒரு தவறு நடந்துருச்சா, உனக்கு ஒரு விஷயம் மனசுக்கு கவலையா இருக்கா, அந்த நிமிஷம் உட்கார். எவ்வளவு அழ முடியுமோ அழுது. உன்னால 1 மணி நேரம் அழ முடியுமா, 1.5 மணி நேரம் அழ முடியுமா, அழுது. ஆனா அதுக்கு பிறகு அழாது. அதுக்கு பிறகு அதை நினைச்சு அழுவே அழுவாது. இது வேறுபட்ட விஷயமாக இருந்தாலும் சரிதான். அதுக்கு மேல அழாது. அடுத்த கட்டம் என்னன்னு பாரு. அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்து அதுக்கு என்னென்ன செய்யலாமோ அதுக்கானதை ஓடு. கண்டிப்பா நீ செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்பம் என்ற ஒன்றுதான் வருமே தவிர இதுக்கப்புறம் துன்பம் என்ற ஒன்று வராது. எல்லாவற்றையும் முடிச்சுட்டேன். கஷ்டத்தெல்லாம் குப்பையில தூக்கி போற மாதிரி வாழ்க்கையில அதை தூக்கி போட்டுட்டேன். இதுக்கு மேல நீ கவலைப்படுறதோ கண்ணீரை சிந்துறதோ வீண் என்றுதான் நான் சொல்வேன். பொறுமையா இரு. எல்லா விஷயத்தையும் ஆணித்தரமாக நான் செய்வேன். கல்லா இருந்த உன்னை எப்படி நான் ஒரு சிலையா அழகாக சிற்பமாக உன்னை செதுக்கினேனோ அதே போலவே உன்னுடைய இப்படி இருக்கிற வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். சாய்நான். ஓம் சாய்ராம்.